வாசிப்போம். ஆமென். சுவிசேஷ புஸ்தகத்திலே ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்க்கு சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 23 27 வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதி. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு சில ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாசிப்போம். ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயரே உடனே அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்னப்பா இது? பிசாசை விரட்டுகிற உபதேசம் புதுசா இருக்கே, இதை நாங்க பார்க்கலையே, இதை நாங்க கேள்விப்படலையே, இது வித்தியாசமா இருக்கே. அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். இயேசுவின் வார்த்தைக்கு பேய்கள் கீழ்ப்படியுது, ஆனா மனுஷன் தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். இயேசுவின் வார்த்தைக்கு அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகிறதே. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய ரட்சிப்பின் அனுபவ சாட்சியை உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டபடி பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வேத பகுதியை ஆதாரமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியை கேட்டு நாம் ஜெபத்தோடு புறப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் ஜெப ஆலயத்துக்கு வெளியே நடக்கல, ஜெப ஆலயத்துக்கு உள்ள நடக்குது. பிசாசு பிடிச்சவன் ஜெப ஆலயத்துக்கு வெளியில இல்ல, ஜெப ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறான். விடுதலை ஊழியம் ஜெப ஆலயத்துக்கு வெளியே இயேசு இந்த வசனத்தில் இந்த பகுதியில் செய்யல. விடுதலை ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்குள்ள செய்தார். கட்டப்பட்டவன் ஜெப ஆலயத்துக்கு வெளியில இல்ல, கட்டப்பட்டவன் ஜெப ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறான். பிசாசால் பிடிக்கப்பட்டவன் ஜெப ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்குள்ளேயும் கட்டப்பட்ட மக்களுக்கு விடுதலை தந்தார். ஜெப ஆலயத்துக்கு வெளியில இருக்கிற மக்களுக்கும் இயேசு விடுதலையை அருளினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிளை கையில தூக்கியாச்சு, ரட்சிப்பை பெற்றாச்சு, அபிஷேகத்தை பெற்றாச்சு, ஞானஸ்நானத்தை பெற்றாச்சு, ஜெப ஆலயத்துக்குள்ள வந்து உக்காந்தாச்சு. ஆனாலும் ஜெப ஆலயத்துக்குள்ள நம்ம இருந்தாலும் சில கட்டுகள், சில போராட்டங்கள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால இன்றைய செய்தி ஜெப ஆலயத்துக்குள் இருக்கிற தேவ ஜனத்திற்கு ஒரு விடுதலையை கட்டவிழ்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சபைகள் அநேக இடங்கள்ல மக்களை சந்திப்பதினால், ஜெப கூட்டங்களை நடத்துவதினால் அநேக மக்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதினால் அதிகமாக இன்றைக்கு ஜெப ஆலயத்தில் இருக்கிற மக்கள் அநேக காரியத்திலே கட்டப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழுவதை நாம் இன்றைக்கு கவனிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல பிரசங்கங்களை கேட்கிறோம், நல்ல ஆராதனைகளை கேட்கிறோம், நல்ல பாடல்களை பாடுகிறோம், நல்ல ஆவியில் நிரம்புகிறோம், நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி நாம் எல்லாம் நல்லா களி கூறுகிறோம். ஆனால் ஜெப ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கைகள் கட்டப்பட்டதாக, கால்கள் கட்டப்பட்டதாக, இருதயம் கட்டப்பட்டதாக, பல வருஷம் ஜெப ஆலயத்துக்குள்ள இருந்தும் ஒரு சரியான விடுதலையை விசுவாசிகள் அனுபவிக்காமல் இன்றைக்கு வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இருந்தபோது நடந்த சம்பவத்தை தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் இருந்தபோது எல்லா இடங்களிலும் நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனால் அநேக இடங்களில் சென்று வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை விரட்டி அற்புதங்களை செய்தாலும் இந்த சம்பவம் ஜெப ஆலயத்துக்குள் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனிதனுக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஜெப ஆலயத்திலே பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வார்த்தைகளை கேட்கிறார்கள். பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள் ஜெபாலயத்திற்கு. வந்த ஆராதனை முடித்து வெளியே செல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே அநேக வருஷமாய் பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனால் அந்த ஜெப ஆலயத்தினால் அவனை விடுதலை செய்ய முடியாமல் மிக போராட்டத்திலே அவன் சந்திக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக வருஷம் அந்த ஆலயத்திலே ஆமென் பிசாசு பிடிக்கப்பட்டு பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறான். அநேக வருஷம் ஜெபாலயத்தில் பாட்டு, ஆராதனை, பலி செலுத்துதல், வேத வசனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள், எல்லா சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், போதனைகள், பலிகள், ஆராதனைகள் எல்லாமே ஜெப ஆலயத்துக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற மனுஷனுக்கு யாராலும் அன்றைக்கு விடுதலையை கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க வந்திருக்கிறோம், எங்க வருகிறோம்? வாரம் வாரம் ஜெப ஆலயத்திற்கு காலத்தை செலவழிக்கிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், பிரயாசப்படுறோம். ஏன்? ஜெப ஆலயத்தில் போனா எனக்கு விடுதலை உண்டாகும், ஜெப ஆலயத்தில் போனா எனக்கு மன அமைதி உண்டாகும், ஜெப ஆலயத்தில் போனா என் வாழ்க்கை கட்டப்படும், ஜெப ஆலயத்தில் போனா எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு காலங்களை, நேரங்களை, பணங்களை செலவழித்து நாம் அனுதினமும் எதை நோக்கி வருகிறோம்? ஜெப ஆலயத்தை நோக்கி வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் ஜெப ஆலயத்துக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் துக்கம் மாறல, பாடு மாறல, உபத்திரவம் மாறல, கட்டப்பட்ட நிலைமைகள் இன்னும் என்ன செய்யல? மாறல. கொடுங்கங்கிறாங்க, கொடுக்கிறேன், ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரல. அல்லேலூயா. எடுங்கங்கிறாங்க, நான் எடுக்கிறேன், ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரல. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, நான் ஜெபம் பண்றேன், ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரல. பிரசங்கத்தை கவனமா கேளு அப்படின்னு சொல்றாங்க, நான் கவனமா கேட்கிறேன், ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரல. சபைக்கு கீழ்ப்படி, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படி எல்லாம் சொல்றாங்க. முடிந்த அளவு ஐயா என் கஷ்டத்தின் நெருக்கத்தின் மத்தியில் முடிந்த அளவு ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பயணத்தில் நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கூட நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற தேவ ஜனமே, இன்றைக்கு ராத்திரி அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அக்கினியை பற்றி பிரசங்கிக்கிறாங்க, சரியா? அக்கினி பிரசங்கம் என் வாழ்க்கையில மாற்றம் வரலையே. ஞானஸ்நான பிரசங்கம் சரியா? என் வாழ்க்கையில மாற்றம் வரலையே. சுவிசேஷ பிரசங்கம் சரியா? கேட்கிறேன், என் வாழ்க்கையில மாற்றம் வரலையே. அப்போஸ்தல உபதேசம் சரியா? அதையும் கேட்கிறேன், வாழ்க்கையில மாற்றம் வரலையே. தீர்க்க தரிசன பெருவிழாக்கள் சரியா? அங்கேயும் வந்து உட்கார்ந்து கேட்கிறேன், வாழ்க்கையில மாற்றம் வரலையே. அபிஷேக ஆராதனைகள் சரி, ஓகே, அதையும் பெற்றுக்கொள்றேன், என் வாழ்க்கையில மாற்றம் வரலையே என்று பல வருஷம் இந்த ஜெப ஆலயத்தை தேடி, ஜெப ஆலயத்தை நம்பி, ஜெப ஆலயத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலையிலே கணவனுக்கு ஒரு விடுதலை இல்லை, மனைவிக்கு ஒரு விடுதலை இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இதுவரைக்கும் ஜெப ஆலயத்தை நம்பி ஜெப ஆலயத்துக்கு வந்து சரியான விடுதலையை அனுபவிக்க முடியாத விசுவாசியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி அந்த கட்டுகளை உடைத்து உனக்கு விடுதலை தர போகிறார். கையை வைத்து சத்தமரல் அழிய சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப ஆலயத்தில் இருந்த அந்த ஆவியினுடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும், அவனை எப்படியாவது நரகத்தில் தள்ள வேண்டும்.
அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற அந்த பிரதரை, அந்த மனுஷனுடைய நிம்மதியை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும். அவன் வாழ்நாள் எல்லாம் வேதனை உள்ள வாழ்நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள இருந்த அசுத்த ஆவியின் திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப ஆலயத்துக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்த ஆவி மட்டும் அல்ல. இந்த வசனத்தின்படி பார்த்தா அன்றைக்கு ஜெப ஆலயத்துக்குள்ள அசுத்த ஆவிகள் இருந்தது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள அந்த கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் விடுவிப்பதற்காய் இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு மாத்திரம் அல்ல, அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த 3ஆம் நாள் இரவு கூட்டத்தில் வந்திருக்கிறது என்னுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நம்முடைய கட்டுகளை தகர்த்து போடுவதற்காய் அதே இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உயிருள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சென்ற இடங்களிலே அற்புதங்கள் நடந்தது, அவர் சென்ற இடங்களிலே நன்மை நடந்தது, அவர் சென்ற இடங்களிலே அதிசயங்கள் அன்றைக்கு ஏராளமாய் நடந்தது. ஆனபடியினால் எந்த இடத்தில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டார். அவருடைய வார்த்தை தேவைப்பட்டது, அவருடைய அதிகாரம் வல்லமை தேவைப்பட்டது. அவருடைய நோக்கமே ஆமென் ஜனங்களை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து சுற்றி திரிகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வியாதிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை, அவன் வியாதி குணமாகிறது. பிசாசு பிடித்த ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை, அந்த பிசாசில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். மரித்து போன ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை, அவன் உயிர் பெறுகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். பாவியான ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை, போ பாவம் செய்யாத, அவன் பரிசுத்தமாகிறான். நாரி போன சடலத்திற்கு சரீரத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு உயிர் மீச்சை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் விசுவாசிகளே, தேவ ஜனமே, கிறிஸ்தவ ஜனமே, ஆவிக்குரிய ஜனமே, நீங்கள் சபையை ஜெப ஆலயத்தை தேடி வருகிற நோக்கம் என்ன? எப்படியாவது என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், என் குடும்பம் கட்டப்பட வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த நோக்கத்தோடு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு காலங்கள் நேரங்கள் பணங்களை செலவழித்து நாம் ஜெப ஆலயத்தை விடுதலைக்காக வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பிரச்சனை மாற வேண்டும், எனக்கு விடுதலை உண்டாக வேண்டும், என்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், இல்லையா இழந்து போனதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை, ஒன்று ஆவிக்குரிய நன்மையை எதிர்பார்த்து இயேசுவை பின்பற்றுகிறோம், இரண்டாவது பூமிக்குரிய நன்மையை எதிர்பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிக்கு சரியான விடுதலை ஏற்படும் என்றால் தேசத்தில் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, வெளியில உள்ளவன் கேட்கிறான், நீ ரொம்ப வருஷம் பைபிள் தூக்குறியே, நீ ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு போறியே, நீ ரொம்ப வருஷம் இயேசுவை பின்பற்றியே, உன் கணவனுக்குள்ள மாற்றம் வரலையே, உன் மனைவிக்குள்ள மாற்றம் வரலையே, உன் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வரலையே, உன் வாழ்க்கையில உன் வீட்டிலேயே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, நீ கட்டப்பட்டு கிடக்கிற, ஒரு பக்கம் வியாதியில கிடக்கிற, எப்போ பார்த்தாலும் மருத்துவமனை வாசல்ல ஓபி சீட்டுக்கு போய் லைன்ல நிக்கிற, உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை காணோம், எங்களை எப்படி நீ சர்ச்சுக்கு கூப்பிடுவ அப்படி என்று வெளியில் இருக்கிறவர்கள் ஜெப ஆலயத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு ஜெப ஆலயத்துக்குள்ளே அநேக ஜனத்தை சத்துரு பலவிதமான பாவத்தினாலும் தீமைத்தினாலும் அசுத்தத்தினாலும் தீய சக்தியினாலும் அநேகரை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே அழகான வெண்வஸ்திரம் இருக்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், கையிலே பைபிள் இருக்கிறது, கையிலே பாட்டு புஸ்தகம் இருக்கிறது, ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபை இருக்கிறது, நமக்கு போதித்து ஜெபத்தில் நடத்த ஆவிக்குரிய தலைவர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் இருக்கிற கட்டுகள், வெளியரங்கத்தில் இருக்கிற கட்டுகள் மாறவில்லையே என்கிற கேள்வியோடு வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர், தம்பி தங்கச்சி, நீ விசுவாசித்தால் இன்றைக்கு
ராத்திரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு விடுதலையை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சிக்கலுக்கும் பின்னணியில நம்முடைய போராட்டம், நம்ம சந்திக்கிற அந்த போராட்டத்துக்கு பின்னணியில, நம்முடைய துக்கத்துக்கு பின்னணியில, நம்முடைய வியாதிக்கு பின்னணியில, நம்முடைய மனபாரம், மன உளைச்சல், அவைகளுக்கு பின்னணியில பலவிதமான அசுத்த வல்லமைகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான், பிரச்சனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான், பிரச்சனைக்கு முகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஜெபிக்கிறவனும் சரி, ஜெபாலயத்தில் உள்ளவனும் சரி, ஜெபாலயத்துக்கு வெளியிலே இருக்கிறவன் சரி, மனுஷன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் தினசரி ஏதோ ஒரு புதிய புதிய பிரச்சனையை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். முதலாவது உனக்கு விடுதலை தேவை, முதலாவது ஜெபாலயத்துக்கு விடுதலை தேவை, முதலாவது உனக்கு மாற்றம் தேவை, அதுக்கப்புறம் தேசத்துக்கு மாற்றம், தேசத்துக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றோடு ஒன்றாய் எதிர்த்து நிற்பதினால் அனுதினமும் தினசரி மனிதன் ஒரு போராட்டத்துக்குள்ளே, ஒரு யுத்த களத்துக்குள்ளே, ஒரு பிரச்சனையிலே மனிதன், ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பிள்ளைகளும் சரி, வயதானாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையை தினசரி உங்க குடும்ப ஜீவியத்தில் நீங்க சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? யார் காரணம்? மனுஷனா, அல்ல தீய ஆவிகளா, அல்ல அந்நிய வல்லமைகளா, அல்ல நான் விட்டு வந்த அந்த பாவங்களா, அல்ல நான் விட்டு வந்த அந்த சாபங்களா, அல்ல ஏற்கனவே அந்நிய வழிபாட்டில் இருந்து வந்தன நான் விட்டு வந்த அந்நிய வழிபாட்டின் தீய சக்திகளா? நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு எது காரணம்? அதை இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் காட்டி கொடுத்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை இரண்டாவது பகுதி ஊழியம் உங்களுக்காக, உங்க விடுதலைக்காக. அல்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதாயா நாங்க நல்லா இருப்போம், நீங்க நல்லா இருந்தாதான் சபை நல்லா இருக்கும், நீங்க ஆஸ்வாதமா இருந்தாதான் சபை ஆஸ்வாதமா இருக்கும், நீங்க சிரித்தாதான் சபை சிரிக்கும், நீங்க மகிழ்ச்சியா இருந்தாதான் சபை மகிழ்ச்சி. நீங்க இல்லன்னா இந்த மேடையில் இருக்கிற இத்தனை பேர் இல்ல, நீங்க இல்லன்னா சபை இல்ல, ஊழியம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. முதலாவது விடுதலை திருச்சபை ஜனத்திற்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை கட்டப்படல, என் குடும்பம் கட்டப்படல, என் குடும்பம், என்னுடைய குடும்பம் சீர்திருந்தல, என்னுடைய குடும்பத்தில் பலதரப்பட்ட வியாதி, பலதரப்பட்ட பிரச்சனை. அல்லேலூயா. முதலாவது அதில இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி நம்மளை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஜெபாலயத்தில் இருக்கிறவர் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தோள்ல சுமக்கிறாங்க, தலையில சுமக்கிறாங்க. ஐயா பாஸ்டர், ஐயா நான் ஜெபம் பண்றேன், மாற்றத்தை காணோம், என் பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை காணோம், எங்க வாழ்க்கை கட்டப்படல, நான் என்ன செய்ய? போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ராத்திரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய சகல பிரச்சனைக்குரிய பின்னணியை ஆண்டவர் காட்டி கொடுத்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஒரு கொஞ்ச நேரம் எல்லாம் ஒரு மனமாய் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். ஆமென். பக்கத்துல நான் உண்மையா சொல்றேன், இதோ ஒரு போராட்டம், பிரச்சனை, பாடுகள், நிறைய கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு கண்ணீர், கேள்வியோடு வந்திருக்காங்க. யாருடைய விடுதலைக்கும் நீ தடையா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஆவியில் நிரம்பிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் கர்த்தரை துதிச்சிட்டே இரு, இருதயத்தில் நிரம்பிட்டே இரு, அந்நிய பாஷை பேசிட்டே இரு, உள்ளம் கர்த்தரை புகழட்டும். இன்னொரு பக்கம் நான் கொடுக்க போகிற முக்கிய செய்தியை உன் காதுக்குள்ள எடு. பிரசங்கம் உள்ள போகும் போதே சில கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்தரங்கத்தில் மாற்றம், வெளியரங்கத்தில் மாற்றத்தை இந்த மூன்றாம் நாள் ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் கட்டவிழ்க்க விரும்புகிறார். விசுவாசம் இருந்தா கையை தொட்டு கர்த்தரை துதி. என்னுடைய பாரம்,
என்னுடைய ஏக்கம், என்னுடைய இதய துடிப்பு, ஜெப ஆலயத்துக்குள் இருக்கிறவன் கட்டப்பட்டவனாய் இருக்க கூடாது. அப்படி என்றால் அது ஜெப ஆலயம் அல்ல, அது பேய்களுடைய வீடு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப ஆலயத்தில் இயேசு இருப்பார் என்றால், ஜெப ஆலயத்தில் ஆவியார் கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. நம்ம மேல எல்லாம் என்ன இருக்கு? கர்த்தருடைய ஆவி. அப்ப விடுதலையை நிச்சய முடியல, அனுபவிக்க முடியல, விடுதலையை ருசி பார்க்க முடியல, அந்த விடுதலைக்குள்ள நம்மளால பயணம் செய்ய முடியல. என்ன காரணம்? அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஏழையாக பிறந்ததுதான் என் பிரச்சனைக்கு காரணம். சொல்லுங்க, அதுவா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பலவீனனாய் இருப்பதுதான் என் பிரச்சனைக்கு காரணம். நான் சரியான இடத்துல வசிக்காததுதான் என்னுடைய போராட்டத்திற்கு பிரச்சனைக்கு காரணம். நான் நல்ல குடும்பத்தில் பிறக்கல, அவனுக்கு கிடைச்ச குடும்பத்தை போல, அவளுக்கு கிடைச்ச குடும்பத்தை போல, அவனுக்கு கிடைச்ச மனைவி மாறி எனக்கு மனைவி கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவளுக்கு கிடைச்ச புருஷன் மாறி எனக்கு ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆமென். அதை இப்ப யோசிக்க கூடாது, அப்போ யோசிச்சிருக்கணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் பிறந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, போயும் போயும் ஒன்ன கட்டினையா. அல்லேலூயா. இப்ப சொல்லி என்ன பலன்? நீ தான் கட்டிட்டிய, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, உங்க வயித்துல பிறந்ததற்கு நான் வேற யாராவது வயித்துல பிறந்திருக்கலாம், நீ அந்த வயித்துல பிறந்ததுதான் உன் பிரச்சனைக்கு காரணம் அல்ல. உன் நெருக்கத்திற்கும் உன் பிரச்சனைக்கும் உன் தலை நிமிர முடியாமல், நீ கட்டப்பட முடியாமல், நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அநேக காரணம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிடைத்த வாழ்க்கை சரியில்லை, அதனால என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நீடிக்கிறது. எனக்கு கிடைத்த பிள்ளைகள் சரியில்லை, சரி கிடையாது, அதனால ஆமென் அனுசரி தினசரி என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில ஆமென் சொத்துரு நம்மை தாக்குகிற, ஆமென் போராடுகிற இந்த போராட்டங்களுக்கெல்லாம் நாம் நினைக்கிறது காரணம் அல்ல. இதை தாண்டி வேற ஒரு காரணத்தை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. கைகளை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க, கண்டுபிடி. சும்மா மொட்டையா பிரசங்கத்தை கேட்டு மொட்டையா ஆராதிச்சு, நான் உன்ன சொல்றேன், பெந்தகோஸ்தே சபையே கிருபாசனமே, நீ உணர்ச்சி வசப்படுவதனால், நீ எமோஷனல் ஆவதினால், ஆமென், நீ கத்துவதனால், கூவதனால், துள்ளுவதனால், குதிப்பதனால், ஆமென், எந்த மண்ணு நடக்காது. ஆமென், கரெக்டா வேரை கண்டுபிடி. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை கட்டப்பட, குடும்பம் கட்டப்பட, குடும்பம் சீர்திருத்தப்பட, குடும்பம் ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆணுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள இந்த பிரச்சனைக்கு எது காரணம்? எந்த வேறு? சைடு வேர் வெட்டு. எல்லா சுத்தி இருக்கிற எல்லா வேரையும் வெட்டிட்டேன் பாஸ்டர், மரம் கீழே வரல. ஆணி வேற கண்டுபிடி. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆணி வேற கண்டுபிடி. இந்த பிரச்சனைக்கு எது ஆணி வேறு? அதை கண்டுபிடித்து இயேசுவின் நாமத்தில் ஆமென் பாஷனம் என்கிற பட்டயத்தை எடுத்து ஆமென் தேவ சமூகத்தில் நின்று பார். கர்த்தர் பெரிய விடுதலையை தருவார். இன்றைய செய்தி ஜெப ஆலயத்துக்கு விடுதலை. அப்புறம் வெளியே முத உள்ள கழுவு, முத உள்ள சரிபடுத்து, முத உள்ள சுத்தப்படுத்து, அப்புறம் வெளியே சுத்தப்படுத்தலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமை ஸ்தோத்திரம். அதை கண்டுபிடித்து அதற்காக தேவ சமூகத்தில் நாம் போராட போகிறோம். இன்றைக்கு இரவு எத்தனை பேர் எங்களோட ஒருமனப்பட்டு விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பல வருஷம் போராட்டம், பல வருஷ யுத்தம், பல வருஷ தாக்குதல், பல வருஷ நிந்தை, பல வருஷ உபத்திரவ கட்டு இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உடைப்பார். விசுவாசம் இருந்தா கை தொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லைன்னா அப்படியே போயிருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கு ஏற்ப பிரச்சனையை சந்தித்து ஆக வேண்டும். பரிசுத்தவான்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப பிரச்சனையை சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட
கிருபை வரங்களுக்கு ஏற்ப பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு சிறிதாயிருந்தால் என் பிரச்சனை சிறிதாயிருக்கும். என் அழைப்பு பெரிதாயிருந்தால் நான் சந்திக்கிற பிரச்சனை பெரிதாயிருக்கும். ஆனால் பெரியவர் மாற்றத்தை தருவார். உங்களுடைய சபை ஊழியருடைய அழைப்பு, உங்க அழைப்பு பெரிதாயிருக்கிறதுனால் பெரிய பிரச்சனையா, அதையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எனக்கு இவ்வளவு பாடு? தேவன் அவ்வளவு கிருபை மேல வச்சிருக்கிறார். ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தரோடு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய அவமானம், இந்த உபத்திரவம்? அந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு நிறைவேற்ற விரும்புகிறார். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தனியுடைய வாழ்க்கையை, ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கான ஒரு வல்லமை அவனுக்கு பின்னால போராடுது. ஒரு குடும்பத்தை சீரழிக்கணும், அந்த குடும்பத்துக்கு பின்னால ஒரு ஆவி கிரியை செய்கிறது. ஒரு தேசத்தை சீரழிக்க அந்த தேசத்துக்கு பின்னால ஒரு ஆவி அந்த தேசத்தை விரட்டுகிறது. அல்லேலூயா. அந்த வல்லமைக்கு பேர்தான் அசுத்த ஆவி. அந்த வல்லமைக்கு பேர்தான் சாத்தான். அந்த வல்லமைக்கு பேர்தான் விழுந்து போன பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன் வாளை மேலே உயர்த்தி அங்க இருக்க அயன்களை, நட்சத்திரங்களை ஒரு செகண்ட்ல கீழே கொண்டாடக்கூடிய அதிகாரம், பவர், வல்லமை, ஆளுகை நிறைந்தது அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஜெப ஆலயத்துக்கு தாக்குதல்? ஏன் ஜெப ஆலயத்தில் யுத்தம்? ஏன் ஜெப ஆலயத்தில் போராட்டம்? ஏன் ஜெப ஆலயத்தில் சத்துடைய செயல்பாடுகள், பிசாசுடைய திட்டம்? நான் பரலோகத்தில் இருந்தேன், என்ன மேல இருந்து நீங்க கீழே தள்ளிட்டீங்க. அப்பா இங்க பாருங்க, யெகோவா தேவனே, நான் இனி நான் உங்களோட யுத்தம் பண்ணல. ஏன்னா உங்களோட யுத்தம் பண்ணி நான் தோத்து போயிட்டேன். உங்களோட யுத்தம் பண்ணி நான் கீழே வந்துட்டேன். அதனால உங்களோட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க எனக்கு தில் இல்ல, தைரியம் இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன், மேல இருந்த என்ன கீழே தள்ளிட்டு கீழே இருந்து எடுத்தீங்க பாத்தீங்களா இவங்க எல்லாரையும், இவர்களை உங்க சமூகத்துக்கு வர நான் விட மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரியுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்காத பரலோகம் உனக்கு கிடைக்க கூடாது. அதனாலதான் ஜெபாலய மக்களோடு சத்துரு போராடுறான். எனக்கு கிடைக்காத சிங்காசனம் உனக்கு கிடைக்க கூடாது. ஏன் சத்துருவுக்கு நம்ம மேல பகை, எரிச்சல், போராட்டம் ஏன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான்? கட்டப்படக்கூடாது, ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, பரிசுத்தம் அடையக்கூடாது, ஆண்டுக்காக வாழ பயன்படக்கூடாது. ஏன்? எனக்கு கிடைக்காத இடத்தை, எனக்கு கிடைக்காத சிங்காசனத்தை, எனக்கு கிடைக்காத பரலோகத்தை உனக்கு தர விட மாட்டேன் என்று அடிதினம் போராடுகிறான். அந்த போராட்டத்தில் ஜெயத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஒரு வியாதி, ஒரு விசுவாசியினுடைய வியாதிக்கு பின்னால அசுத்த ஆவியினுடைய தாக்குதல் இருக்கிறது. கலக்கத்துக்கு பின்னால அசுத்த ஆவியின் தாக்குதல் இருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு பின்னால அந்நிய ஆவியின் தாக்குதல் இருக்கிறது. ஒரு கலவரத்துக்கு பின்னால அசுத்த ஆவியின் தாக்குதல் இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில வீழ்ச்சி, வீழ்ச்சி. போன வருஷம் விழுந்துகிட்டே இருக்க, உயர முடியல, நிமிர முடியல, ஆஸ்வதிக்கப்பட முடியல. உங்க வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு பின்னால ஒரு ஆவி, உங்க குழப்பத்துக்கு பின்னால ஒரு அசுத்த ஆவி இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு ராத்திரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேர் அறுப்பார். விசுவாசம் இருந்தா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. விடுதலை, இது ஒரு விடுதலை இரவு, இது ஒரு விடுதலை நாள். யாருக்கு? ஜெபாலயத்தின் மக்களுக்கு. அல்லேலூயா. இந்த எண்ணம் உன் சிந்தையில வந்துகிட்டே இருக்கட்டும். கர்த்தரனை தொடுவார், அவர் வல்லமை என் மீது இறங்கும்.
எல்லா கூட்டத்திலும் உட்கார்ந்து இருந்தது போல அல்ல. இன்றைக்கு உன் விசுவாசம் அதிகமாகட்டும். உன்னுடைய இந்த பிரசங்கம் முடியும் வரைக்கும், நான் ஜெபிக்கும் வரைக்கும் உங்க சிந்தையில விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை. எப்படி ஆச்சு இந்த கூட்டத்தில் என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் என்று விசுவாசத்தோடு சத்தியத்தை கேள். அல்லேலூயா சொல்லுங்க. என் மனைவி பிள்ளைகள் விடுதலை ஆகாம நான் ஊரா போய் விடுதலைக்காக கத்துவதனால ஒரு மண்ணு நடக்காது. முதலாவது ஜெபாலயத்துக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு அந்நிய வல்லமை, அந்நிய ஆவி நம்ம குடும்பத்துக்கு பின்னால போராடுகிறது. இலங்கை தேசத்தில், யாழ்ப்பாண மாவட்டத்தில், இந்து குடும்பத்தில் என் தாய்க்கு 12வது மகனாய் பிறந்தேன். கட்டப்பட்ட வாழ்க்கை, பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, விடுதலை இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. எங்க அம்மா ஒரு டசன் பிள்ளைய பெற்றா. எங்க அம்மா பெற்ற ஒரு டசன் பிள்ளைகள நான் தான் 12வது பையன், கடைசி பிள்ளை. அல்லேலூயா. எங்க அப்பா பெயர் வந்து நமச்சிவாயம். ஆமென். எங்க அப்பா 8 கோயிலுக்கு பெரிய தர்மகர்த்தா. எங்களுக்கு பைபிள் இல்ல, இயேசு தெரியாது, இயேசு பிடிக்காது. நாங்க இருந்தது பெரிய தர்மகர்த்தா கோட்டை, தர்மகர்த்தா ஊரு. பைபிளை தூக்கிட்டு யாரும் உள்ள வர அனுமதிக்க மாட்டோம், கைப்பிரதி கொடுக்க அனுமதிக்க மாட்டோம், வெள்ளை வஸ்திரத்தோடு யாரை அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் கட்டப்பட்டு வாழ்ந்த குடும்பம் எங்களுடைய குடும்பம். அல்லேலூயா. வசனம் தெரியாது, ஜெபம் தெரியாது, இயேசு தெரியாது, இந்த சுவிசேஷமே தெரியாது. இந்த சுவிசேஷத்தை எங்க ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு யாராவது வந்தா விரட்டி அடிப்பு. எங்க ஊர் பகுதி மக்கள் அப்படிதான். அதனால எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்து எங்க ஊருக்குள்ள ஒரு பாஸ்டர், ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் இயேசுன்னு யாருமே சொல்ல வந்ததில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் அவன் கட்டப்பட்ட குடும்பம் தான் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாய் திறப்பிலே நிற்க தேவன் விடுதலை தந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேசவாசிகளே, அருமையான சகோதரா, அன்பு சகோதரி, ஒருவேளை ரோட்டிலையா, அல்ல வீட்டு மொட்டை மாடிகளையா, அல்ல கடத்தர்களையா, அல்ல வீட்டு படிக்கட்டிலையா, பைக்கிலையோ, கார்லையோ, ஆட்டோலையோ எங்க உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனால் கவனமாய் நான் சொல்லுகிற சத்தியத்தையும் சாட்சியையும் நீ கேட்பாய் என்றால் இன்றைக்கு ராத்திரியே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு ஆண்டு விடுதலை கொடுத்து இதே சபையில் ஆண்டவர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. 8 கோயிலுக்கு எங்க அப்பா தர்மகர்த்தா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சாட்சி ஃபுல்லா கேட்டுக்கொண்டபடி இல்லைன்னா சத்தியங்கள் நிறைய காரியங்கள் பேசணும், வசனங்கள். அதனால சாட்சிக்குள்ள வருகிறேன். அநேக ஆஸ்திகள், பணங்கள், காணி, வீடு, பூமி, அநேக சொத்துக்கு எங்க அப்பா அதிபதியாய் இருந்தார். பணக்கார குடும்பம். சாட்சியாய் சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் எப்படி பணக்காரனாய் மாறினார்? 8 கோயிலுக்கு தர்மகர்த்தாவாய் இருந்ததினால கோயில் சொத்தை ஆட்டை போட்டு எங்க அப்பா கோடீஸ்வரனா மாறிட்டார். எந்த சொத்து? ஆட்டையை போட்டு கோடீஸ்வரனா மாறிட்டார். ஆஸ்திகள், பணங்கள், செல்வாக்குகள் ஆமென் பெருகின போது பிரச்சனைகள் அதற்கு மாறாக பெருக்கெடுத்தது. உறவுல, சொந்தத்தில் ஆமென் சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், அடிதடி, பல குழப்பம். கடைசியாக அப்பாவுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். நமசிவாயம் நல்லா இருக்க கூடாது, நமசிவாயம் நாசமா போகணும், குடும்பம் செத்து போகணும். ஆமென். ரோட்டாக அலைந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த குடும்பம் தள்ளப்படணும். ஆனா இயேசு எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம். மந்திரம் செய்தார்கள், சூனியம் செய்து எங்க ஊர்ல வருஷம் 10 நாள் ஆமென்
தேர் திருவிழா பக்த கோடி பெருமக்கள் ஆமென் சுத்திரம் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தமிழ் வாழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த திருவிழாவுக்கு வருவார்கள். திருவிழா என்றால் பயங்கரமா களகட்டம். தேர் திருவிழா, காவடி திருவிழா, அழகுத்து திருவிழா, பூமிதி திருவிழா, பல நிகழ்ச்சிகள் 10 நாள். அப்படியே லட்சக்கணக்கான பக்த கோடி மக்கள் அந்த திருவிழாவிலே பங்கெடுப்பார்கள். அந்த 10 நாள் திருவிழா வருஷம் வருஷம் எங்க அப்பா அவரை பொறுப்பெடுத்து முன்னின்று நடத்துவார். அப்படி திருவிழா நடத்தும் போது பக்த கோடி மக்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, தர்மகத்தாக்களுக்கு என்று பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த திருவிழாவின் 4வது நாள் நடந்து கொண்டு இருக்கும் போது ஆமென் தர்மகத்தாக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த சாப்பாடு, அந்த கோயில் பிரசாதத்தில் எங்க அப்பாவுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வனை மருந்து அந்த சாப்பாட்டில் கலந்து அந்த பிரசாதத்தை அப்பா கையில் கொடுத்தார்கள். அப்பா கையில் வாங்கினார். அவருக்கு தெரிந்தது கோயில் உணவு, சாப்பாடு, பிரசாதம், சாமி பிரசாதம். ஆனால் அந்த பிரசாதத்துக்குள்ள செய்வனை மருந்து இருந்தது நமசிவாயத்துக்கு தெரியவில்லை. சாப்பிட்டார். சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அசுத்த ஆவி அடி வயிற்றிலே குடிகொள்ள ஆரம்பித்தது. பிசாசுடைய இருப்பிடம். அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நேரம் இருந்தால் அந்த பின்னணியையும் அவன் எங்க இருக்கிறான், அவன் எங்க இருப்பிடம், அந்த இருப்பிடத்திலிருந்து கர்த்தர் எப்படி அவனை வெளியே கொண்டு வருகிறார் என்கிற சத்தியத்தை கேட்க போகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 10 நாட்கள் எல்லா நிகழ்ச்சி திருவிழா எல்லாமே முடிந்தது. முடிந்து அப்பா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சில நாட்களுக்கு பிறகு வயிற்றில இருந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரு பணத்திற்கு சொத்துக்கு, சுருக்கமா சொல்றேன், பணம் சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்வனை செய்தார்களோ அவர்கள் பேருக்கு அம்மாவுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம அவங்க பேருக்கு அப்பா எல்லா சொத்தையும் மாற்றம் செய்து கொடுத்தார். சுய நினைவில் அல்ல, அசுத்த ஆவியினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபடியினால் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் பேர் மாற்றம் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்து விட்டு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஆமென் பூ நூலோடு கருத்த கொடையோடு அப்பா வீட்டை விட்டு வெளியே போனார். வெளியே போன அப்பாவை காணவில்லை. இந்த மாதம் வரல, அடுத்த மாசம் வரல, இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் தேடி தேடி அலைந்தோம். அப்பா காணாமல் போனார். போலீஸ்ல தகவல் கொடுத்தோம், நோட்டீஸ் அடித்து ஒட்டினோம். யாராலையுமே அப்பாவை கண்டுபிடித்து கொடுக்க முடியவில்லை. பல வருஷம் கடந்தது. அப்பா இல்லாமல் ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை வளர்க்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆமென் குட்டி குட்டி பிள்ளைங்க, அதான் ஒரு டசன். ஆமென் வத வத வதன்னு 12 பிள்ளைகளை வளர்க்க ரொம்ப கஷ்டம். அடுத்த வீடு தெரியாமல் வாழ்ந்த என் தாய் வீடு வீடாக சென்று வேலை செய்து அதில் இருக்கிற காசை கொண்டு வந்து பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாங்க. ஆஸ்தி, பணம், சொத்து, வீடு, பங்களா எல்லாம் பிசாசு எதையெல்லாம் கொடுத்தானோ எல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போனது. எல்லாத்தையும் இழந்து ஆமென் கைவிடப்பட்ட நிலைகளை எங்க குடும்பம் தள்ளப்பட்டது. பெரிய ஸ்டோரி சுருக்கமா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறக்க கூடாது, இது விடுதலை இரவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ராத்திரி அநேகரை கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெட்கப்படக்கூடாது. உன்னை விட்டு கொடுக்கணும், உன்னை அர்ப்பணிக்கணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பா இல்லை, காணாமல் போயிட்டார். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் வந்து சொன்னார், நமசிவாயம் அண்ணனை நீங்க தேடாதீங்க, நமசிவாயம் அண்ணன் செத்துட்டார், யுத்தத்தில் குண்டு விழுந்து உங்க அப்பா செத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா செத்துட்டார். பிராமண முறையில, தர்மகத்தா முறையில எங்க வீட்டில் பூஜை அறைகள் இருக்கும். அந்த பூஜை அறையில அப்பாவின் போட்டோவை மாட்டி ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு பிராமண முறையில அப்பா செத்துட்டார். எல்லா சடங்கு, ஈமை, கிரிகை எல்லாத்தையும் முடிச்சோம். அதற்கு பிறகு அப்பாவை தேடவில்லை. ஏன்? செத்தவரை தேடினால் எப்படி வருவார்? அதற்கு பிறகு எங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் காலம் கடந்தது. சில ஆமென் மாதங்களுக்கு பிறகு இன்னொரு செய்தி எங்கள் காதுக்கு வருகிறது. ஆமென் உங்க அப்பா
உங்க அப்பாவை போல ஒருத்தரை நாங்க பார்த்தோம். ரோட்டு ஓரத்தில் மரத்து கீழே மயக்கமாய் கிடக்கிறார். செத்துட்டாரா உயிரோட இருக்கிறாரா தெரியல. வேகமாய் போங்க, போய் பாருங்க, உங்க அப்பா தானா? கைதொட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்முடைய சகல பிரச்சனைக்கும் எது அஸ்திபாரம், எது பின்னணி, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புருஷனோட போராட்டம் இல்ல, மனைவியோட போராட்டம் அல்ல, பிள்ளையோட போராட்டம் அல்ல, பாஸ்டரோட அல்ல, விசுவாசியோட அல்ல, ஆமென், அயல் ஜனங்களோடு அல்ல, தேசவாசியோடு அல்ல, சொந்த உறவு பந்தம் ஓ வீட்டுக்காரன் தான், என் வீட்டுக்காரன் தான். ஆமென். மனைவி குடும்பத்தை சாட்டி கணவன் குடும்பத்தை சாட்டுவதல்ல உன் போராட்டம். உன் சகல பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு அந்நிய வல்லமை இதுவரைக்கும் உன்னை விரட்டுகிறது. அதை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் நிர்மூலமாக்குவார். கைதொட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த செய்தியை பாரப்படுத்தினார் என்று சொன்னால், ஆமென், என்னுடைய பெரிய பாரம் சபை ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கவே கூடாது. எந்த விஷயத்திலையும் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், எந்த விஷயத்திலையும் கணவன் மனைவி அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், ஆமென், மகிழ்ச்சி குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கட்டும், எதுலையுமே நீ ஒரு படி மேலதான் இருக்கணுமே தவிர ஒரு படி விசுவாசியே நீ கீழே இருக்க கூடாது. அப்படி என்றால் நீ பெந்தகோஸ்தே விசுவாசி அல்ல. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் வச்சிட்டு போயிருக்கேன். யாருக்காக? ஜெபாலயத்துக்கு. ஜெப ஆலயத்தில் இருக்கிறவனுக்கு தான் இயேசு அவருடைய சமாதானத்தை. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவின் சமாதானத்தை அனுபவிக்கிறீங்க? ஆமென். விரல் நீட்டி எண்ண முடியாது. அல்லேலூயா. இல்ல இல்ல, அதை பார்க்க முடியல. இதோ ஒரு அஸ்திபாரம் வேறு வாழ்க்கையில இருக்கு. அதை கர்த்தர் இன்றைக்கு இரவு அறுத்து வீசட்டும். அல்லேலூயா. போய் பாருங்க, உங்க அப்பா தானா? நடந்தது என்ன? அசுத்த ஆவி மந்திரத்தால் சூனியத்தால் தாக்கப்பட்டவர். அடி வயிற்றுல பிசாசு குடிகொண்டது. ஆமென். முதலாவது பிசாசு என் தகப்பனை தொட்ட இடம் சிந்தனை மண்டலம். ஒரு மனுஷனுக்குள்ள அந்நிய ஆவி, அசுத்த ஆவி உள்ள வந்துட்டா அவன் கை வைக்கிற இடம் சிந்தனை மண்டலம். நினைவை தொடுவான், சிந்தையை கெடுப்பான், எண்ணத்தை குழப்புவான், ஜெபிக்க விடமாட்டான், பரிசுத்தத்தில் வளர விடமாட்டான், சத்தியத்தை கேட்க விடமாட்டான், உண்மை உள்ள பெந்தகோஸ்தே ஆவிக்குரிய சபைக்கு உன்னை போவிட மாட்டான். முதலாவது அவன் கை வைக்கிற இடம் உன் உடல்ல நினைவு மண்டலம். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் முடியும் வரைக்கும் உன் நினைவு மண்டலம் தெய்வீக நிரப்பட்டும். அல்லையா சொல்லு பார்க்கலாம். நீ தெய்வீகத்தில் நிரம்பிதான் ஆராதிக்கணும், நீ தெய்வீகத்தில் நிரம்பிதான் ஜெபிக்கணும். உன் நினைவு மண்டலம் தெய்வீகத்துக்குள்ள ஆமென் உள்ள போய் நீ பிரசங்கம் கேட்டா கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் பல விடுதலையை இங்கேயும் உன் வீட்டிலையும் உன் வாழ்க்கையிலும் இயேசு ஆமென் கட்டளையிடுவார். கைதொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. போங்க, போய் பாருங்க. அப்பா தானா? பைத்தியம் செய்வனை மருந்து கோயில் பிரசாதத்தில் கொடுத்த மருந்து வைத்துற மூளைகளை மாறாட்டம். வீட்டை விட்டு வெளியே போன அப்பா மனைவியை மறந்தார், பிள்ளைகளை மறந்தார், வீடு தெரு ஊரு எல்லாத்தையும் மறந்து மாவட்டங்கள் கடந்து எஸ்டேட்டுகள் கடந்து அவன் காணாமல் போனார். திரும்பி வர அவரால் பாத தெரியல. பைத்தியம் பிடித்தது. உங்க கையில இருப்பது ஒரு வேதம், ஆனால் தர்மகர்த்தாவாகிய என் தகப்பன் 4 வேதம். இந்துக்களுக்கு 4 வேதம், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு வேதம். 4 வேதத்தை கற்றவர், 4 வேதத்தை படித்தவர், மறுபடி தர்மகர்த்தா பொறுப்பை ஏற்றவர். கடைசியா ஆமென் கோயில் பிரசாதத்தின் மருந்து செய்வன மருந்து சாப்பிட்டு ஆமென் இயேசு இல்லாததுனால
பைத்தியம் பிடித்து மனைவி பிள்ளையை மறந்து ரோடு ரோடாக பைத்தியம் பிடித்து அலைகிறார். சாப்பிட ஒண்ணுமில்லை, பிச்சை எடுத்து சாப்பிடுகிறார். மரத்தில் இருக்கிற இலகொலையை பிச்சு சாப்பிடுவார், கீழே இருக்கிற பேப்பரை பொறுக்கி சாப்பிடுவார். பைத்தியம் குளிக்காது, பைத்தியம் முடிவெட்டாது, பைத்தியம் தன்னை சுத்தமா வைத்திருக்காது. அப்பா பல வருஷம் குளிக்கல, பல வருஷம் தலைமுடி வெட்டல, தலையெல்லாம் சடை பிடித்து செம்பட்டை அடித்து கயிறை போல ரோல் ரோலாக சுத்தி கிடக்கும். தாடி எல்லாம் கயிறை போல செம்பட்டை அடித்து சுத்தி பின்னி கிடக்கும். ரொம்ப வருஷம் நாத்தம் தாங்க முடியல, வீதியில் அலைகிறார், பிச்சை எடுத்து சாப்பிடுகிறார். ஆனால் அது வரைக்கும் இந்த இயேசு எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அலைகிறார். வெட்கத்தை விட்டு ஆண்டவர் நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். கடைசியாய் அப்பா உடல்ல ஒரு சொட்டு வஸ்திரம் இல்லாமல் ஒரு சட்டை ஒரு வேட்டியோடு வெளியே போனார். ரொம்ப வருஷம் சட்டை பிஞ்சி கந்த கந்தலாய் உடலை விட்டு போயிடுச்சு, வேட்டி உடலை விட்டு போயிடுச்சு. நிர்வாணமாய் ஒட்டு துணி இல்லாமல் 8 கோயில் தர்மகத்துவம், அநேக ஆஸ்தி, பணம், சொத்து, கல்வி தகுதி, வேதத்தினுடைய இந்துக்கள் வேதத்தினுடைய அத்தனை கற்ற மனுஷன் நிலைமை என்ன? பிரதர் சிஸ்டர், நாளைக்கு உன் வாழ்க்கை எப்படி முடியும் உனக்கு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு ராத்திரியே அந்த இயேசுவை நம்ப, அந்த இயேசுவை பிடித்துக்கோ, உன் பாவத்தை அறிக்கை பண்ணு, அவருடைய பிள்ளையாய் மாறு, ஆவிக்குரிய சபைக்கு வா, கர்த்தரை தேடு, கர்த்தரை துதி, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு. கர்த்தர் ஜெப ஆலயத்துக்கு மட்டுமல்ல, உன் வீட்டுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் அந்தரங்கத்திற்கும் பெரியவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வஸ்திரம் இல்லாம நிர்வாணமாய் அலைந்து திரிகிறார். ஊருக்குள்ள வருவார், இந்த கிராமத்துக்குள்ள வருவார். பெண்கள் எல்லாம் கள்ள தூக்கி அடிக்கிறாங்க, கட்டையை தூக்கி அடிக்கிறாங்க. நிர்வாணிகே வெளியே போ அடிக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி காயம் உடல் முழுக்க ஒரே புண்ணு, ஒரே காயம், மண்டை உடைந்து கை கால் எல்லாம் புண்கள் வந்து பைத்தியம். புண்ணுக்கு மருந்து போட தெரியாது. இந்த புண்கள் எல்லாம் சீல் பிடித்து ஆமென் ரணகர காயமாகி இரத்தமும் சீலுமாய் உடல்ல வடிகிறது. கடைசியாய் அவர் உடல்ல இருந்த புண்கள் எல்லாம் புழு பிடித்து, புழுக்கள் எங்க அப்பாவின் மாம்சத்தை அரித்து கடித்து சாப்பிட ஆரம்பித்தது. கடைசியாய் எழுந்து நடந்து போய் பிச்சை எடுக்க பலன் இல்லாமல் ரோட்டு ஓரத்தில் மயக்கமாய் அப்படியே படுத்து விட்டார். அந்த நேரத்தில் தான் செய்தி கிடைத்து எங்கள் அப்பாவை நாங்கள் போய் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போனோம், கிட்ட போனா ஒரே கெட்ட வாடை தாங்க முடியல. உடல் அழுகி, அவர் மாம்சம் அழுகி, அந்த தண்ணீர் ரோட்டுக்கு வருகிறது. காகம் மேல வட்டமிடுது, நாய்கள் தகப்பனின் உடலை மோப்பம் எடுக்கிறது. கிட்ட போனோம், ஆமென். நாத்தம், முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு அப்பா தானா? ஆமென். போய் பார்த்தோம், அப்பா தான். யோ செத்துட்டாரா என்று ஆள சரீரத்தை புரட்டி பார்த்தா சாகல. ஏன் தெரியுமா? உடல் அழுகி நாற்றம் எடுத்து புழுக்கள் மாம்சத்தை திண்டது. ஆனால் நமசிவாயத்துக்குள்ள வைக்கப்பட்ட உயிர், நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஜீவன், அது சுவாச காற்று. ஆண்டவர் அந்த உயிரை வைத்தார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு அநேக சபைக்கு, அநேக தேசத்திற்கு, அநேக மாநிலக்கு இந்த சாட்சியை நான் எடுத்துக்கொண்டு செல்லும்படிக்காக, அவரை போற்றும்படிக்காய் கர்த்தர் அவர் உடலில் அந்த உயிரை வைத்திருந்தார். நல்லா பின்னால முன்னால கை தட்டி சத்தமா லேரியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் போய் பார்த்தோம். ஆமென். அப்பாதான் துணியை போட்டு சுத்தி
ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவர்கள் உதவியினால் அப்பாவின் உடலில் இருந்த எல்லா காயம் புண்கள் எல்லாம் சுகமானது. ஆனால் எந்த டாக்டர்களையும் பைத்தியத்தை குணமாக்க முடியல. நேக ஹாஸ்பிட்டல் நாங்கள் 1000 செலவழித்தோம். பைத்தியத்தை குணமாக்க முடியாமல் மருத்துவர்கள் கைவிட்டார்கள். கோயில் கொலகம் மந்திரவாதி பூசாரி கூடு தாயத்து கயிறு மாலை எத்தனையோ உடல்ல கட்டணும். யாராலையும் எந்த கோயில் குலம் எந்த பூசாரி எந்த மந்திரவாதி யாராலையும் அப்பா பைத்தியத்தை குணமாக்க முடியல. கடைசியா ஒரு பெரிய மந்திரவாதி வந்தான். அமாவாசை ராத்திரி அப்பாவை கொண்டு போய் சுடுகாட்டில் நிர்வாணமாய் உட்கார வைத்து கருத்த பண்டி 28 கிலோ எடை உள்ள கருத்த பண்டிய கொண்டு வர சொன்னான். 28 கிலோ எடை உள்ள பண்டிய தேடி தேடி கரெக்டா 28 கிலோ இருக்கணும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தா. அமாவாசை ராத்திரி சுடுகாட்டில் அப்பாவை நிர்வாணமாய் உட்கார வைத்து மந்திரவாதி பண்டிய வெட்டி அந்த பண்டிகையில் இருக்கிற எல்லா இரத்தத்தால அப்பாவை குளிப்பாட்டி பூஜை பண்ணுகிறான். ஆனாலும் பைத்தியத்தை யாராலும் குணமாக்க முடியல. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாங்க. கொண்டாந்த வீட்டில் கொண்டாந்து வைத்திருப்போம். அந்த ஊர் மக்கள் பகைத்தார்கள், வெறுத்தார்கள். ஏன் தெரியுமா? சாதாரண பைத்தியம் அல்ல. ஆமென். அவருக்குள் இருந்த அந்த ஆவி, அந்த வலுசர்ப்பத்தின் வல்லமை அவரை நிர்வாணமாய் வைத்திருக்க ஆசைப்பட்டது. பிசாசுக்கு ஆசை இருக்கிறது. அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற பல்ல நீட்டிட்டு நாக்க நீட்டிட்டு முடிய விரிச்சு போட்டு ஆமென் அது வராது. பிசாசு தன்னுடைய ஆசையை மனுஷனுக்குள்ள வந்ததா அவன் தன்னுடைய ஆசை இச்சையை அவன் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. உன் உடல் தேவனால் பெற்ற திருவுடல். உன் உடல் கர்த்தர் உனக்கு கொடுத்த வெகுமதியான பரிசு. இந்த உடலுக்குள்ள அந்நிய வல்லமை அந்நிய ஆவி உள்ள நுழைய அனுமதி கொடுக்காத. அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனையின் அஸ்திபாரம் ஏதோ ஒரு அந்நிய ஆவிய. ஆமென். உன் உணர்வை அடக்க முடியல, உன் எண்ணத்தை அடக்க முடியல, உன் பார்வைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, உன் பேச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, உன் மாம்ச இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு ஆவி உன் உடலுக்குள்ள புகுந்து உன் வாழ்க்கையின் அத்தனை சமாதானத்தை கெடுக்கிறது. இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் உன் உடலுக்குள் பலமாய் வரப்போகிறார். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உன் உடலுக்குள் அவர் பலமாய் இறங்க போகிறார். சில கட்டுகள் உடைய போகிறது, சில அந்தகாரங்கள் மறைய போகிறது, சில வல்லமைகள் தகர்க்கப்பட போகிறது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நிர்வாணமாய் வைச்சிருக்கோம். கைத்துல கட்டுவோம், சட்டையை பிச்சிடுவார், வேட்டி பேண்ட பிச்சிடுவார், கைத்துல கட்டுவோம், கைத்த அறுத்துருவார். இரும்பு சங்கிலி ஒரு நூலை பிக்கிறது போல் இரும்பு சங்கிலியை அவர் பிச்சிடுவார். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்வனை மருந்து வலு சர்ப்பத்தின் ஆவியை வளவரைத்து அந்த வலு சர்ப்பத்தினுடைய வல்லமையதான் அந்த உடலுக்குள்ள மந்திரவாதி அனுப்பியிருக்கான். அது யாருக்கும் அடங்காது, சபைக்கு அடங்காது, வசனத்துக்கு கட்டுப்படாது, ஊழியக்காரனுக்கு கட்டுப்படாது, உபதேசத்துக்கு கட்டுப்படாது, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாது. அதுதான் பலமுள்ள, வேகமுள்ள, கோபமுள்ள, வைராக்கியமுள்ள சக்தி எதுக்கு இருக்கு? அந்த வலு சர்ப்பத்திற்கு. ஆமென். பார்க்க விரும்புகிறீங்களா? அதை பார்க்க விரும்புகிறீங்களா? அந்த அதனுடைய செயலை, அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீங்களா? பாருங்கள், வேதத்தை திறந்து கேளுங்கள். யோபுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நீண்ட பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன், வாசிக்க கேட்க விரும்புகிறேன். யோபு
41வது அதிகாரம். உங்க வாழ்க்கையின் சகல பிரச்சனைக்கு எது காரணம்? 41:1 ஆமை ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்கள் தொடர்ச்சியாய் நான் சொல்லும் வரைக்கும் வாசித்துக் கொண்டே இருங்க. இதுதான் அந்த ஆவியினுடைய சவால். அல்லேலூயா சொல்லுங்க. அசுத்த ஆவி வலுசற்பம் சபையை வேட்டையாடுகிறது, விசுவாசிகளை வேட்டையாடுகிறது. மனதின் மண்டலத்தை, சிந்தனையின் மண்டலத்தை, எண்ணங்களின் நினைவை அசுத்த ஆவி என்ற வலுசற்பம் இன்றைக்கு வேட்டையாடுது. உன் ரத்தத்தை குடிக்கிறது, உன் வருமானத்தை சாப்பிடுகிறது, உன் சந்ததியை அழிக்கிறது, உன் கருவை சூறையாடுகிறது, உன் ஆயுசை அழிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆவிகளுக்கும் தலைமை போதகர், எல்லா ஆவிகளுக்கும் லீடர், எல்லா ஆவிகளுக்கும் தளபதி, எல்லா ஆவிகளுக்கு கேப்டன் யார் தெரியுமா? பழைய பாம்பாகிய வலுசற்பம். அல்லேலூயா அல்லேலூயா. அது நேரா போகாது, உண்மையா இருக்காது, சத்தியத்தில் நிற்காது, சாட்சியா இருக்காது, குண்டக்க மண்டக்க வளைஞ்சு வளைஞ்சு போகும். அது சீரும். புருஷனை பார்த்து சபையில அந்நிய பாஷையில சீரும், வீட்டில கணவனை பார்த்து மனைவி பிள்ளைய பார்த்து வேற பாஷையில சீரும். படமெடுக்கும், பதுங்கும், காத்திருக்கும், ஒளிஞ்சிருக்கும், சுருண்டு கிடக்கும், படிக்கட்டுக்கு கீழே இருக்கும். ஏன்? அதை மிதிச்சுதான் கணவன் வெளியே போகணும், அதை மிதிச்சுதான் மனைவி வெளியே போகணும், அதை மிதிச்சுதான் பிள்ளைகள் வெளியே போகணும். அல்லேலூயா அல்லேலூயா. வேற யாரும் என்னோட சவால் விட்டா பரவாயில்ல. யார் சவால் விடுகிறது? வலுசற்பம் மனுஷனை பார்த்து சவால் விடுது. எத்தனை பேர் சவாலை சந்தித்தான்? எத்தனை பேர் சந்தித்த சவாலை ஜெயித்தான்? எத்தனை பேர் இதனுடைய சவாலுக்கு தோற்றான் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். நேரம் இருந்தா அது என்ன சவால்? ஃபர்ஸ்ட் வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. லிவியாதானை தூண்டினால் பிடிக்க கூடுமோ? क्वेश्चन மார்க். பார்க்கிறீங்களா பைபிள்ல? क्वेश्चन மார்க், கேள்விக்குறி. கேள்விக்குறி அடையாளம் என்ன? சர்ப்பம் படம் எடுக்கிற அடையாளம். அது கேள்வி பாருங்க. என்ன உன்னால பிடிக்க முடியுமோ? அது நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ? ஆமென். உன்னால என் நாக்க பிடிக்க, என் நாக்க உன்னால அடக்க முடியுமா? அடக்க, அடங்க. இல்லனா கர்த்தர் ஒரு நாளைக்கு அடக்கம் பண்ணிடுவார் சத்தம் இல்லாம. அடக்க, நாக்க அடக்க முடியல. அல்லேலூயா. வாய அடக்க முடியல. பெரிய சத்தியம், சாட்சி சொல்லணும் கேட்டதுனால சுருக்கமா சொல்றேன். சவால், அடுத்த சவால். அதன் மூக்கை நாக்கயிறு போட்டு கட்ட கூடுமோ? மூக்கு காணிங்க. தேவையில்லாத பெந்தகோஸ்தே விசுவாசியா, தேவையில்லாத பிரச்சனையில மூக்க நுழைக்காத. அல்லேலூயா. ஏன் நுழைக்கிற? அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் குடும்பத்தை சரிபடுத்து, உன் வாழ்க்கையை சரிபடுத்து, உன் பரிசுத்தத்தை நிலைநாட்டு. இயேசுவுக்கு முன்பதாக தேவையில்லாத பிரச்சனையில போய் மூக்க நுழைக்காத. வலுசற்பம் சவால் விடுது. இதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. மூக்கை நாய் கயிறினால் கட்ட கூடுமோ? क्वेश्चन மார்க். குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்த கூடுமோ? எவனுக்கு தைரியம் இருக்கு? குரட்டால் என் தாடையை குத்த கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? வலுசற்பம் உன்னை பார்த்து பிரதர் பிரதர், சிஸ்டர் சிஸ்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விரட்டாத, என்னை கொன்றாத, என்னை அழிச்சிடாத, என்னை இந்த வீட்டை விட்டு, இந்த உடலை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு, இந்த கிராம தேசத்தை விட்டு என்னை அனுப்பாத அப்படின்னு அது உன்னை பார்த்து விண்ணப்பம் பண்ணுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ? சொல்லுமோ? அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ? உன்னோடு உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலமும்
அடிமை கொள்வாயோ? ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல். ஒரு குருவியோடு விளையாடும் போது வலு சர்ப்பத்தோட நீ விளையாடுவாயோ? விளையாடுகிறது போல் நீ அதனோடு விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ? பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வலு சர்ப்பத்தை கட்டி வைக்க, என்ன கட்டி வைக்க உனக்கு தைரியம் இருக்கா? என் தாடையை குத்த உனக்கு தைரியம் இருக்கா? என் சவாலை சந்திக்க உனக்கு தைரியம் இருக்கா? என்னை ஜெயிக்க உனக்கு தைரியம் இருக்கா? சபை வலு சர்ப்பத்தை மேற்கொள்வது ஆவிக்குரிய சபை. அல்லேலூயா. பெரிய பெரிய மகான்கள் இந்த ஆவியில விழுந்துட்டா, பெரிய பெரிய பரிசுத்தவான் இந்த ஆவியில விழுந்துட்டா. ஒரு காலத்துல சத்தியம் பேசினவர்கள், ஒரு காலத்துல பரிசுத்தத்தை பற்றி பேசினவர்கள், ஒரு காலத்துல ஆண்டுக்காய் வைராக்கியமாய் எழும்பின அநேகர் இந்த ஆவி இன்னைக்கு வேகமா போட்டு தாக்குது. சபை ஜாக்கிரதை. தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு அறிந்து அவன் ஜெப ஆலயத்துக்குள்ள எங்க கேப்பு கிடைக்குது, எங்க சந்து கிடைக்குது, சல்லு சல்லுன்னு சபைக்குள்ளையும் சங்க சபைக்குள்ளையும் ஊழியத்துக்குள்ளையும் விடுத்துக்குள்ளையும் பலிபீடத்துக்குள்ளையெல்லாம் எனக்கு தைரியமா ஏறி விளையாடுறான். பிரசங்க பீடம், பரிசுத்தமான பீடம். வலு சர்ப்பத்தின் ஆவி இன்னைக்கு பலிபீடத்தில் ஏறி விளையாடுது. கர்த்தர் காட்டி தருவார். அடுத்த சவால் வாசிங்கம்மா. கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? கூட்டாளிகள் என்னை பிடித்து மற்றவர்களுக்கு விற்க முடியுமோ? நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வளையங்களினாலும் எரிவாயோ? என் தலையை உன்னால நசுக்க முடியுமா? என் தோலை அம்பு காயப்படுத்துமா? டேய், காயப்படுத்தினார் ஒருத்தர், அவர்தான் எம்பெருமான் ஆண்டவராக இயேசு. சவாலாடா விடுற சாத்தானே, நீ சவாலா விடுற. ஓ சவாலை சந்தித்து அந்த சவாலுக்கு முகம் கொடுத்து அந்த சவாலை ஜெயித்த ஆண்டவராக இயேசு எனக்கும் உனக்கும் அதே அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசம் இருந்தா கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தலைய உன்னால டச் பண்ண முடியுமா? கேள்வி கேட்கிறான் பெந்தகோஸ்தே சபையை பார்த்து. அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய். அது சொல்லு, என்னை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போவான். அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ? அழகான பொண்ணை பார்த்தா விழுறான், அழகான பையனை பார்த்தா விழுறான், அரகுற மானத்தை வெளியே காட்ட ட்ரெஸ் போட்டுட்டு போனா அதை பார்த்து விழுறா. சாராயத்தில் விழுகிறா, விபச்சாரத்தில் விழுகிறா, வேசித்தனத்தில் விழுகிறா, காம இச்சைகளை விழுகிறா, பொருள் ஆசைகளை விழுகிறா, ஜாதி வெறிகளை விழுகிறா, வரதட்சணைகளை விழுகிறா. அல்லேலூயா. பார்த்தா விழுந்தான், பார்த்தா விழுந்தான், விழுந்து செத்தான் பெந்தகோஸ்தேக்காரன். அதை பிடிக்க நினைத்தவன் கீழே விழுகிறான். கீழே வாசிங்க. அதை எழுப்பதற்கு தைரியவான் இல்லாதிருக்க, அதை எழுப்ப தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்னாக நிற்பவன் யார்? அது சொல்லுது, எனக்கு முன்னால நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அல்லேலூயா. வானத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ, அல்லேலூயா, அதெல்லாம் எனக்கு சொந்தம் சொல்றா. இயேசு பார்த்துட்டா, வார்மையா வாருமையா போதகரே, காலில் விழுமையா போதகரே. அப்படி வந்து காலில் விழுந்து வந்து குந்தி காலில் விழுந்தா இந்த பூமி எல்லாத்தையும் உமக்கு தருவேன். ஆமென். வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் என்னுடையவைகள் என்று வலு சர்ப்பம் பேசுது. நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, நீ தேவராட்சியத்துக்குரியவன்.
நீ பூமிக்குரிய கூடாரத்துக்கு உரியவள் அல்ல. பூமிக்குரிய காரியத்தை நினைத்து யோசித்து கவலைப்பட்டு பாரப்பட்டு உன் உடலை கெடுத்து சமாதானத்தை கெடுக்காத. அதெல்லாம் வலு சர்ப்பத்துக்கு உரியதே. அவளை போல வாழலையே, இவனை போல வாழலையே, அந்த மாதிரி வீடு இல்லையே, இந்த மாதிரி மகள, அந்த கார் வாங்கல, இந்த கார் வாங்கல. அவன் சொல்றான் இதெல்லாம் என்னுடையவைகள். கீழே வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். வலு சர்ப்பத்தினுடைய அங்கம், உடல், அசைவு, வளைவு, நெளிவு, பதுங்கிறது, சுருள்றது, செய்யறது நான் சொல்லாம இருக்க என்னால முடியாது. அதைத்தான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. அது மூடி இருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டால் அதற்கு ஒரு போர்வை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கிளப்புகிறவன் யார்? அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதனுடைய வாயை அடக்குவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? அதனுடைய முகத்தை திறக்க யாருக்கு தில் இருக்கு? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். ஆமென். அது பல்லு வந்து பயங்கரமாயிருக்கு. முத்திரை பதிப்பு போல் அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற அதன் பரிசைகளின் அரணைப்பு மகா சிறப்பாய் இருக்கு. வசனம் 16. அவைகள் நடுவே காற்றும் புக மாட்டாது. ஒன்னோடு ஒன்னா ஆமென் பின்னி இருக்கு. காற்று உள்ள போகல. அதை சொல்லுங்க. அபிஷேகம் போகல, வல்லமை போகல, பரிசுத்த ஆவியினுடைய மகிமை போகல, சத்தியம் போகல, பரிசுத்தம் உள்ள போகாதபடி, வசனம் உள்ள போகாதபடி வலுசப்போம். ஜெப ஆலயத்தின் ஆத்துமாக்களுடைய இருதயத்தை பிடிச்சு கட்டி வச்சிருக்க. காத்து உள்ள போகலையா? அந்த காத்தை உள்ள விடுறான் இல்ல. ஏன்னா அந்த காத்து உள்ள போயிடுச்சுன்னா ஆவியானவர் இறங்குகிறார், அங்க விடுதலை வந்துரும். கீழே வாசிங்கம்மா. அது தும்முனா, அது தும்முனா ஒளி வீசும். பொய் பிரசங்கம், பொய் அற்புதம், பொய் அடையாளம், பொய் தீர்க்க தரிசனம் தும்முதே. பலிபடத்தில் தும்முதே. அல்லையா சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. பொய் சத்தியங்கள், பொய் உபதேசங்கள். அல்லேலூயா. அங்க போனா அந்த பாஸ்டர் தலையை கொடுத்தா ஏதாவது சொல்லுவார், இந்த பாஸ்டர் தலையை கொடுத்தா ஏதாவது சொல்லுவார். கர்த்தர் சொல்லுவதை கேள், மனுஷன் சொல்றதை கேட்காத. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு. இரண்டாவது தீர்க்கதரிசி உனக்குள்ள அவர் வைத்த மனசாட்சி. உனக்கு தெரியும் நீ நல்லவளா கெட்டவளா, நல்லவனா கெட்டவனான்னு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது தும்முதே, அது துதிக்குது, அது ஜபிக்குது, அது வசனம் பேசுது, அது எல்லாம் செய்து அதுல இருந்து ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தை போலரும். எனக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் வாசிக்கமா. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலோ கொப்பரையிலிருந்து வரும் புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரைகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் குடிக்கும். பெலன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவை கட்டி வச்சிருக்கோம், கைத்து அறுக்கிறார். சங்கிலி போடுறோம், சங்கிலி அறுக்கிறார். அதுக்கு பெலன் எங்க இருக்கு? ஷோல்டர், கழுத்துல. அல்லேலூயா. சர்ப்பத்துக்கு எங்க இருக்கு பெலன்? கழுத்துல. அடங்க மாட்டேங்குது, பணிய மாட்டேங்குது, தாழ மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. அதுக்கு பெலன் ஷோல்டர், கழுத்துல கட்டி வைக்கிறோம். அடக்க முடியல. ஆமென். யாராலையும் அப்பாவை அடக்க முடியல. ஆக்ரோஷப்படுது, கோவப்படுது, வேகப்படுது, அடிக்க வருது. அல்லேலூயா. கடைசியா அவரை போட்டு நிறைய பகுதி இருக்கு, வீட்டில் போய் வாசிங்க. ஒரு ரூம்ல அடைச்சாச்சு நமசிவாயத்தை. ஒரு ரூம்ல அடைத்து கதவுக்கு கீழே சாப்பாடு தொட்ட தண்ணி பாட்டில் உள்ள உருட்டுறோம். அங்கே சாப்பிட்டு அங்கே அசுத்தமணி கோயில் தர்மகத்தா நமசிவாயம். இரவெல்லாம் ஆமென் தூங்க மாட்டார், பகலெல்லாம் தூங்குவார். இரவு விடிய விடிய எங்க வீட்டில் கேட்கிற சத்தம் என்ன தெரியுமா? ஐயோ ஐயோ
ஐயோ என்கிற சத்தம் கேட்கும். சுத்தி தர்மகத்தாக்களுடைய பிராமண வீடுகள் எல்லாரும் எதிர்த்தார்கள். அப்பாட்ட நன்மை பெற்று, அப்பாட்ட உதவி பெற்று எல்லாரும் பகைத்து வெறுத்து, ஆமென், நமசிவாயம் குடும்பத்தினால் இந்த ஊருக்கு சாபம் வந்தது. இந்த ஊரை விட்டு வெளியே போங்க என்று ஊர் மக்கள் வெறுத்து ஒதுக்குனாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்தாங்க. என்ன பேர் தெரியுமா? பைத்தியக்கார குடும்பம். அதோ போகிறாள், அதோ போகிறான் பைத்தியக்காரனுடைய பிள்ளை. ஆமென். ஒரு காலத்தில் அந்த தேசத்தில் நான் போனா இதோ போகிறான் பைத்தியக்காரனுடைய மகன். ஆனால் இன்றைக்கு நான் போனால் இதோ போகிறான் தேவ மனுஷன். யார் தந்தது விடுதலை? சொல்லு, யார் தந்தது விடுதலை? ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. வெறுத்தார்கள், பகைத்தார்கள், ஊரை விட்டு வெளியே போ சொன்னார்கள். எல்லாம் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை. வலு சர்ப்பம் எங்களுடைய சகல நன்மையை வேட்டையாடினது. கடைசியா எல்லாத்தையும் இழந்து வேற வழி இல்லை. அம்மா, ஆமென், கொஞ்சம் வெளியில போகும்போது அந்த ஊர் பிராமண பெண்கள் அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அக்கா, நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் பிள்ளைங்களை கொஞ்சம் நினைச்சு பாரு. பைத்தியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு யாரு மாப்பிள்ளை கொடுப்பான், யாரு பொண்ணு கொடுப்பான்? அது சாதாரண பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, நிர்வாண பைத்தியம் வீட்டிலேயே கிடக்கு, அடங்காத பைத்தியம் யாரு கொடுப்பான்? அதனால அக்கா, உன் பிள்ளைங்க உன் புருஷனால நீ பட்ட எல்லா பாடையும் எங்களால சகிக்க முடியல. அதனால உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா உன் புருஷனை கொன்று அப்படின்னு அந்த ஊர் பெண்கள் அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்தான். அம்மா வந்தா, உண்மைதான், நீங்க சொல்வது சரிதான், இன்றைக்கு நான் என் கணவனை கொல்ல போறேன் அப்படின்னு அம்மா முடிவெடுத்து வந்தாங்க. வந்து யோசிச்சாங்க, புருஷனை கொண்டுட்டா நான் கொலகாரி, அப்பா பைத்தியம், அம்மா கொலகாரி என்கிற பேர் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதனால கால காலமா என் பிள்ளைங்க இந்த நிந்தைய சுமக்க கூடாது. அதனால இன்றைக்கு மதியம் என் புருஷனை மட்டும் நான் கொல்லல, குடும்பத்தோட சாவோம் என்று என் தாய் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தாள். அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் இயேசு தெரியாது, பைபிள் தெரியாது, சத்தியம் தெரியாது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், மதியம் எங்க அம்மா சாப்பாட்டை செஞ்சாங்க. சாப்பாட்டை செய்து மதிய சாப்பாட்டில் அம்மா விஷத்தை கலந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷங்கள் இந்த சாப்பாடு ஆயத்தமா இருக்கு. ஆமென். சாப்பாட்டில் விஷம் இருப்பது பைத்தியமான அப்பாவுக்கு தெரியாது. 12 பிள்ளைக்கு சாப்பாட்டில் விஷம் இருப்பது தெரியாது. விஷங்கள் இந்த சாப்பாடை அம்மா ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தப்படுத்தி ரெடியா இருக்கு. அம்மா, மம்மி பசிக்குது, சாப்பாடு பரு, அக்கா வரட்டும், அண்ணன் வரட்டும். ஏன் இன்னைக்கு எல்லாருக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு என் தாயார் ஆசைப்பட்டாள். அல்லேலூயா. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென். எத்தனை தட்டு? 14 சாப்பாட்டு தட்டு, 12 பிள்ளை, அப்பா அம்மா 14 தட்டு. வீட்டில் இருந்த தட்டு முட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி 14 தட்டுல அம்மா சாப்பாட்டை போட்டுட்டா. 14 தட்டு நிறைய விஷங்கள் இந்த சாப்பாடு. அன்பு தேவ ஜனமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆமென் சாப்பிட போறோம். சொல்லுங்க, எத்தனை பேர் சாக போறோம்? 14 பேர் சாக போறோம். ஆமென். சொத்துறோம். 14 பாட கட்டணும், 14 குழி வெட்டணும், 14 பேர் சாக போறோம். விஷம் கலந்த சாப்பாட்டை ஆமென் குலைத்து எடுத்து சாப்பாடு விஷங்களது சாப்பாடை சாப்பிட ஆயத்தமாய் இருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாய் இந்த பிராமணன் வீட்டை தேடி இயேசு வந்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல சத்தமா
நல்லா கொஞ்ச நேரம் சத்தமா இயேசு வந்தார். அல்லேலூயா. பிராமண குடும்பத்தை, தர்மகத்தா குடும்பத்தை காப்பாற்ற, 14 உயிரை காப்பாற்ற, அல்லேலூயா, மனுஷ குமாரனாகிய இயேசு. ஆனா இயேசு எங்களுக்கு பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் பிடிக்காது. இயேசு வருகிறார். எப்படி வருகிறார்? நீங்க போட்டோவில் பார்க்கிற இயேசு அல்ல. அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு இயேசு எப்படி வந்தார்? ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் இயேசு உள்ள வருகிறார். அல்லேலூயா. ஜெப ஆலயத்துக்குள்ள இயேசு வந்தார். ரொம்ப காலமா கட்டப்பட்டவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஜெப ஆலயத்துக்குள்ள மட்டுமல்ல, வெளியில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற இந்த தேசத்தின் மக்களே, உங்களை தேடி இன்றைக்கு ராத்திரி இயேசு வருவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு முஸ்லிம் சகோதரி எங்க வீட்டுக்குள்ள வந்து, பக்கத்து ஒரு அம்மாவுக்கு ஃப்ரெண்டு உள்ள வந்து எங்க அம்மா பார்த்து, அக்கா நான் ஒன்னு சொன்னா செய்வியா? சாக போற கடைசி நேரம், நற்செய்தி வருது, சுவிசேஷம் வருது, என்ன சொல்லு? அக்கா எங்க ஊர் டவுன்ல பெரிய கிரவுண்ட்ல இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், 4 நாள் சுவிசேஷ கூட்டம் நடக்குது அக்கா. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டியே? இங்க எத்தனை நாள்? இங்க எத்தனை நாள்? சியோன் மலையில எத்தனை நாள்? 5 நாள். உன்னையும் பார்க்க முடியலையே, மாற்றத்தை பார்க்க முடியலையே, விடுதலையை பார்க்க முடியலையே, அற்புதத்தை பார்க்க முடியலையே. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த கன்வென்ஷனுடைய 5வது நாள் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அநேக கட்டுகளை உடைத்து, அநேக இருளை மாற்றி, அநேக வலு சர்ப்பத்தை ஆண்டவர் நசுச்சாமை சிறைப்படுத்தி, அநேக சாட்சிகளை கர்த்தர் இந்த சபையில் எழுப்புவார். கைதட்டி ஒரு 2 நிமிஷம் துதி கர்த்தரை, 2 நிமிஷம் துதி. அந்தகாரம் மறைய போகிறது, அந்தகாரம் மறைய போகிறது, அந்தகாரம் மறையட்டும். ஒரு பெரிய விடுதலைக்கு ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. தேவையில்லாத என்ன வேணும்? ஒரு மனம். அப்பா அப்பா, இந்த ஆலய வளாகத்துக்குள்ள ஒரு மனது தாங்க. பரிசுத்தவான்கள் விசுவாசிகளுக்குள்ள நீங்க வருவதற்கு, நீங்க வெளிப்படுவதற்கு, கட்டுகள் உடைய, அந்தகாரம் மறைய, அற்புதம் நடக்க ஒரு மனதின் ஆவி இப்ப இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் துதி துதி துதி, அந்நிய பாஷையில துதி. அவ்வளவுதான். சோத்திரம் பண்ணு. அதே வல்லமை, அதே வல்லமை, அதே அக்னி, அதே விடுதலை இப்ப இறங்கட்டும். ஓ ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அக்கா இந்த செய்தி வந்தபோது, இயேசு செய்தி வந்தபோது அம்மா வேகமாய் சாப்பாட்டை மலமல்னு தட்டினாங்க. சாக போற கடைசி நேரத்திற்கு வீட்டை தேடி யார் வந்துட்டா? சொல்லுங்க. கடைசி ஒருவேளை பிரதர் சிஸ்டர், அக்கம் பக்கம் வீடுகள்ல இந்த சத்தம் கேட்டா நான் சொல்றேன், நீ கேட்கிற சத்தம் இது கடைசி சத்தமா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரி இயேசு உன் பிள்ளையை விடுவிக்க, உன் குடும்பத்தை விடுவிக்க, உன் ரொம்ப வருஷமாய் கட்டப்பட்ட அந்த பிரச்சனையில் இருந்து மாற்றத்தை தர, வலு சர்ப்பத்தினுடைய அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல இயேசு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வந்தா வலு சர்ப்பத்திற்கு கேட்ட எல்லா கேள்விக்கும் இயேசு பதிலை கொடுக்கிறார். கொடுத்தாரா கொடுக்கலையா? கேட்போமா பாப்பமா? ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனம்.
அல்லேலூயா. ஏன் நான் அந்த செய்தியோட கலந்து பிரசங்கத்தை கொண்டு போறேன்னா, சாட்சியோட கலந்து பிரசங்கத்தை கொண்டு போறேன்னா, சாட்சி கேட்ட ஏற்கனவே இருக்கீங்க. அப்ப ரெண்டு பக்கமும் ஆசீர்வாதம் வரணும். ஒன்று, ஏற்கனவே சாட்சி கேட்டவங்களுக்கு பிரசங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஏற்கனவே சாட்சி கேட்காதவங்களுக்கு சாட்சி ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லதான் பிரசங்கத்தையும் சாட்சி கலந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னடா போன மீட்டிங்ல கேட்ட மறுபடியும் கேட்கிறோன்னு நீ சோந்தரக்கூடாது. அல்லையா சொல்லு பார்க்கலாம். ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, யோபுவிலே சொல்லப்பட்ட லிவியாதான் என்றால் என்ன அர்த்தம்? நீண்ட பாம்பு. லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே, லிவியாதான் என்று சொன்னால் நீண்ட பாம்பு, லிவியாதான் என்று சொன்னால் கோணலான சர்ப்பம். ஏசாயாவுல தீர்க்கதரிசனம் வருது. இந்த நீண்ட பாம்பையும் இந்த கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் கைதட்டி சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறேன். யோபு 41 அதிகாரத்தில் கேள்வியாடா கேட்ட, என்னை பிடிப்பது யார்? என்னை கொத்துவது யார்? என்னை எரிப்பது யார்? என்னை காயப்படுத்துவது யார்? என்னை நசுக்குவது யார்? என்னை வேட்டையாடுவது யார்? என்னை கட்டுவது யார்? கேள்வியாடா கேட்ட உன் கேள்விக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து 27 அதிகாரம் ஏசாயா 1 வருகிறது. கடிதும் பெரிதுமான தம்முடைய பட்டயத்தால் கர்த்தர் அவனை தண்டிப்பார். இயேசு உள்ள வருகிறார். பிராமண வீட்டுக்குள்ள யார் வர்றது? இயேசு உள்ள வருகிறார். ஏன் உள்ள வருகிறார்? எங்க குடும்பத்தின் எல்லா பிரச்சனைக்கும் பின்னணியில் இருக்கிற மந்திரவாதத்தை, சூனியத்தை தண்டிக்க இயேசு ஒரு முஸ்லிம் சகோதரிக்குள்ள இருந்து வருகிறார். அக்கா, நமசிவாய மன்னனை காப்பாத்த எத்தனையோ கோயில் குளம் கொண்டு போயிட்ட, எங்கேயுமே காப்பாற்ற முடியல. ஆனா அக்கா, நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்துக்கு கொண்டு போனா பைத்தியம் குணமாகும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அம்மா கேட்கிறாங்க, எந்த இடம்? எங்க ஊர் டவுன்ல பெரிய கிரவுண்ட் அக்கா. நான் முஸ்லீம், என் வீட்டுக்காரர் முஸ்லீம். நாங்க கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனோம். கார்ல போகும்போது அந்த கிரவுண்டு பட்ட பகல போல வெளிச்சமா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள், பல ஆயிரம், லட்சங்களை தொடுகிற அளவுக்கு அவ்வளவு கூட்டம். என் கணவரை பார்த்து சொன்னேன், என்னங்க இது வரைக்கும் நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய கிறிஸ்தவ மாநாடு நடந்ததே இல்லையே, இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னா அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அதனால என்னங்க, வாங்க நாளைக்கு போவோம் கடைக்கு, இன்றைக்கு கார மைதானத்துக்கு திருப்புங்க. அல்லேலூயா. அக்கா, கிரவுண்டுக்கு போனோம், கூட்டம், உள்ள போக முடியல. அந்த பாஸ்டர் எங்கோ தெரிகிறார். பெரிய மேடை, டபுள் மாடி, மேல புல்லா மியூசிக், ஆராதனை டீம், கீழே புல்லா பரிசுத்தவான்கள், பாஸ்டர்ஸ் மட்டும் 200 ஊழியக்காரங்க மேடையில. அவ்வளோ பெரிய மேடை, ரொம்ப நீளத்துக்கு இருக்கு. உள்ள போக முடியல, கூட்ட நெருக்கம். மைதானத்துக்குள்ள போகாம அக்கா, நானும் கணவரும் கார்ல உக்காந்து, ரோட்டில் உக்காந்து கண்ணாடியை இறக்கி முதல் நாள் கூட்டத்தை அட்டன் பண்ணணும். அந்த மேடை தெரியுது, பாஸ்டர் உருவம் சரியா தெரியல. அங்கங்க டிவி, அங்கங்க ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம், அந்த மனுஷன் பிரசங்கித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த நாட்களில் இலங்கை தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அருமையான தேவ மனிதன் பாஸ்டர் ராஜேந்திரன். அந்த மனிதனை கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் செய்தார். கடைசி கூட்டம் சென்னை மெரினா கடற்கரை. சென்னை மெரினா கடற்கரை, சென்னை பட்டணமே, சென்னை மாநகரமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பல மணி நேரம் ரோட்டில் டிராபிக் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய பலத்த காரியத்தை அந்த மனுஷனை கொண்டு மெரினா பீச்சில் கர்த்தர் செய்தார்.
இப்பொழுது அவர் கர்த்தருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பட்டும், அப்படிப்பட்ட ஊழியம் எழும்பட்டும், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எழும்பட்டும். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு சண்டை போடுற கூட்டம் இல்ல, 5க்கு 10க்கு சண்டை போடுற கூட்டம் இல்ல, கத்தரிக்காய் தக்காளிக்கு சண்டை போடுற கூட்டம் இல்ல. ஓ சபை ஏன் சபை, ஓ விசுவாசி ஏன் விசுவாசி, ஓ ஸ்தாபனம் ஏன் ஸ்தாபனம், அந்த கூட்டம் அல்ல. கடைசி காலத்தில் லிபியா தானின் ஆவியை சிறைப்பிடிக்க, வேட்டையாட, அதை அதமாக்க, அதை அழிக்க, அதை இல்லாமல் போக பண்ண, அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற பரிசுத்த எழும்பட்டும். ஷாகரபா கபாலபா ரபா தரபா கரா. ஹல்லேலூயா. அக்கா ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஜெபிச்சார். அவர் ஜெபித்த உடனே மைதானத்தில் வீல் சேர்ல வந்தவர்கள் வீல் சேரை மேல தூக்கி மைதானத்துக்கு வெளியே கொண்டே போட்டுட்டு ஓடி வந்து முடவர்கள் சுகமாகி இயேசு ஜீவிக்கிறார் என்று சத்தம் உயர்த்தினார்கள். அக்கா என் கண்ணால பார்த்தேன். அந்த ஸ்கிரீன்ல, அந்த கிரவுண்ட்ல சுத்தி கயிறு கட்டி இருக்காங்க வட்டமா. அதுக்குள்ள அநேக மந்திர கட்டு, அசுத்தாவி பிடிச்ச மக்கள் அதுக்குள்ள அலக்களித்து அநேகர் விடுதலை. குருடன் பார்த்தா, செவிடன் கேட்டா, ஊமையன் பேசினா, முடவன் நடந்தா. அக்கா நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்தில் நமசிவாய அண்ணன் தான் வந்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு சில குடும்பம் ஞாபகத்துக்கு வருதா? வருதா? உங்க சொந்த பந்தம் வருதா? நாளைக்கு அவர்களை இங்க கொண்டு வா. இந்த இடம் கூட இருக்கக்கூடாது. ஆடிய கிடிய கம்ப்யூட்டர் எல்லாம் உள்ள போகட்டும். கைதட்டு கர்த்தரை துதி. ஞாபகத்துக்கு வருதா? ஒரு முஸ்லிம் சகோதரிக்கு நமசிவாய ஞாபகத்துக்கு வந்தார். பெந்தகோஸ்தே விசுவாசியே, கட்டப்பட்ட மக்கள் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். சிறை பிடிக்கப்பட்ட மக்கள் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். வலு சர்ப்பத்தால் தாக்கப்பட்ட மக்கள் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். கையில் பைபிள் இல்ல, ஆனா நமசிவாய ஞாபகத்துக்கு வந்தார். ரட்சிப்பு இல்ல, ஆனா நமசிவாய அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தார். அப்பவே ஞானஸ்தானம் இல்ல, ஆனா எங்க குடும்பம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தார். அவளுக்கு சபை இல்ல, அவளுக்கு பாஸ்டர் இல்ல, அவளுக்கு கன்வென்ஷன் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, ஆனா கட்டப்பட்ட குடும்பம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தா. உன் கையில பைபிள் இருக்கு, உன் கையில பாட்டு புத்தகம் இருக்கு, உனக்கு ரட்சிப்பு இருக்கு, உனக்கு அபிஷேகம் இருக்கு, உனக்கு கன்வென்ஷன் இருக்கு, உனக்கு சபை இருக்கு, உனக்கு போதிக்க பாஸ்டர் இருக்காரு, உனக்கு நல்ல ஆவிக்குரிய செழிப்பு இருக்கு. இத்தனையும் பெற்று இத்தனையும் வச்சிருக்கிற நீ எத்தனை வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போயிருக்கிற? எத்தனை குடும்பம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு? எத்தனை குடும்பம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு? எத்தனை கிராமம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு? எத்தனை தங்கச்சி உனக்கு, தங்கச்சி மாதிரி தங்கச்சிக்கு பாரு, எத்தனை தங்கச்சி உன்னை போல எத்தனை வாலிப புள்ள உனக்கு ஞாபகத்துக்கு வர்றாளா? டே தம்பி, டே வாலிப தம்பி, உன்னை போல இருக்கிற வாலிபன் உனக்கு ஞாபகத்துக்கு வருகிறானா? பேய் பிடிச்ச குடும்பம் ஞாபகத்துக்கு வருதா? பாஸ்டர் பவுல் சொல்ற போல மந்திரத்தில் கட்டப்பட்ட குடும்பம் உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பம் உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? வாழ்க்கையில தற்கொலையை நோக்கி போற குடும்பம் உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? நாளைக்கு உன் சொந்த காசுல வண்டியை பிடிச்சு ஏத்த கொண்டு வா. நான் சவாலா சொல்றேன், கர்த்தர் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்கள் உனக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா நீ பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் அல்ல. நான் தான் காலையில் சொன்னேன், வருஷம் வருஷம் சீயோன் மலையில நடத்தப்பட்ட கன்வென்ஷன் இல்லையா? இந்த 2024 நடத்தப்படுகிற இந்த கன்வென்ஷன் இந்த வட்டாரத்தில் மிகப்பெரிய ஆசைவை, மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய எழுப்புதலை. நம்பிக்கை வரலையே, சோத்து முட்டை மாறி இருக்கு.
அரிசி மூட்டை மாதிரி கைய தட்டி கத்தர துதி. நீ ஒண்ணு அவரோட பெரிய ஆள் இல்ல. துதை 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 இறங்கட்டும் வல்லமாய். ஷாகாராமா கதரா ரிபாகபா ரிமாகா துராகரா. ஓ ஷாகாலா. ஹல்லேலூயா. அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம். நான் சொல்றேன், அண்ணனை கொண்டு போ. அக்கா, அந்த ஸ்கிரீன்ல அந்த சத்தியத்தை கேட்டு இயேசு அற்புதத்தை பார்த்த அந்த கிரவுண்டுல எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த இயேசு உண்மையானவரா இருந்தா ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற நமசிவாயன் அண்ணன் பைத்தியத்தை ஏன் இயேசு குணமாக்க மாட்டார்? அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம். அண்ணனை கொண்டு போ, இயேசு விடுதலை தருவார். யாருங்க சொன்னது? சியோன் மலை கிருபாசனம் இல்ல. யாரு? ரட்சிப்பு இல்லாத உன்ன மாதிரி கையை தட்டி சேர உடைச்சு பாய கிழிச்சு தரிசனம் பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்த தூக்கி எல்லாம் குப்பையில போட்டு வசனத்தை பார்த்துவோம் வாழ்க்கையை கட்ட வருகைக்கு ஆயத்தமாக. பைபிள் இல்லாத விசுவாசி, ரட்சிப்பு இல்லாத விசுவாசி, பாவம் மன்னிக்கப்படாத விசுவாசி. அல்லேலூயா. கொண்டு போக்கா. உடனே அந்த அம்மா சொன்ன போது எங்க அம்மாவுக்கு ஆசை. ஏன் ஆசை? சோத்துல விஷத்தை வச்சதே அம்மா தானே. ஆசை வராம இருக்குமா? ஆனா என்னுடைய அண்ணன்மாருக்கு கடுகளவு விருப்பம் இல்லை. ஹை, வெளியே போ. யார் நீ? இங்க வந்து கொலை என்ன, கோத்திரம் என்ன, பூர்வீகம் என்ன? என்ன கோத்திரமோ, என்ன ஆத்திரமோ, என்ன பூர்வீகமோ? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் இன்னைக்கு பூர்வீகம் பாரம்பரியம் ஓடிக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. உன் கோத்திரம் காப்பாத்தாது, பூர்வீகம் காப்பாத்தாது, பாரம்பரியம் காப்பாத்தாது. உனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டானே ஒரு கேள்வி. யோபு 41ஆம் அதிகாரத்தில் கேட்டானே பல கேள்வி. அந்த கேள்விக்கு அடிச்சார ஏசாயா 27:1 பதில். அவர்தான் உனக்கும் எனக்கும் தெய்வம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரியுது? அல்லேலூயா. வெளியே போ. எங்க அப்பா செத்தாலே சாவாரை தவிர இந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ கூட்டத்தில் இயேசு உயிர் பிச்சை போட்டு எங்க அப்பா பொழைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. போ வெளியே அப்படி என்று அந்த சகோதரியை வெளியே திரத்தின மகா பாவிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. போய்ட்டா. ஆனாலும் அடுத்த நாள் வர்றான். அக்கா, 2 நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சுக்கா. அக்கா, இன்னும் 2 நாள் தாக்கா மிச்சம் இருக்கு. உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் மிச்சம் இருக்கு? இன்னைக்கு விட்டுருங்க. இன்னும் எத்தனை நாள் மிச்சம் இருக்கு? பக்கத்து பசங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எந்த அளவுக்கு சொல்லுங்க, எந்த அளவுக்கு நிரம்பணுமோ, எந்த அளவுக்கு ஜெபிக்கணுமோ, எந்த அளவுக்கு ஆராதிக்கணுமோ, எந்த அளவுக்கு வசனம் கேட்கணுமோ, எந்த அளவுக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளணுமோ சொல்லுங்க. இன்னும் 2 நாள் தான்மா இருக்கு. நாடி தாயே தாயே தாயே, 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை தருவேன் என்று எனக்குள் இருக்கிற ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அக்கா, இன்னும் 2 நாள் அண்ணனை கொண்டு போ. அக்கா, உன் பிள்ளைங்க தான் சொன்னா கேட்கிறாங்கல்ல அக்கா. வேணா நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேன், வா கொண்டு போ அப்படின்னா. அல்லேலூயா. ஆனா எங்க அம்மாவுக்கு நல்ல ஆசை. அடுத்து எங்க அம்மா சொன்னா, டேய் யாரும் பேசக்கூடாது, தூக்கு, நான் வரமாட்டேன், உங்க அப்பாவை கொண்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், சுகம் மட்டும் வேணும், இயேசு வேணாம். அல்லேலூயா. என்ன வேணும்? சுகம் வேணும், இயேசு வேணாம். போட்டோம், போர்வையை போட்டோம், நிர்வாணத்தை மறைச்சோம், சுத்தி கைத்துல கட்டணும், ஒரு வேன்ல தூக்கி போட்டோம். இந்த பிராமண குடும்பம் முதல் பெந்தகோஸ்தே கூட்டத்தை நோக்கி, மைதானத்தை நோக்கி வண்டி புறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. மைதானத்துக்குள்ள எங்க வண்டி உள்ள புறப்பட்டது. அங்க போய் கிரவுண்ட பார்த்தோம். நடா இது
ஆமென். இவ்வளவு மக்கள், இவ்வளவு வெளிச்சம், கிரவுண்டுக்குள்ள கொண்டு போய் வெளிச்சத்துல அப்பாவை வச்சா யாராச்சும் பார்த்துருவாங்க, வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு. அப்பாவை கிரவுண்டுக்குள்ள வைக்க, கிரவுண்டுக்கு வெளியே இருட்டில் வச்சிருந்தோம். அல்லேலூயா. 3ஆம் நாள் கூட்டம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பிரசங்கம் முடிந்தது. மேடையில் இருந்து வார்த்தை வந்தது. முதல் வார்த்தை அதுதான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க முடியல, பார்க்க முடியல. இன்னைக்கெல்லாம் மணி 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 மோட்டு, பணம் பணம் பணம். கட்டப்பட்ட நிலையில விடுதலைக்காக வந்திருக்கிற நமசிவாயமே, மேடைக்கு வா, இயேசு சுகமாக்குவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. சொல்லுங்க, நமசிவாயம் இருட்டில் இருக்கிறாரா, வெளிச்சத்தில் இருக்கிறாரா? இருட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. இருட்டை தேடி கர்த்தருடைய வார்த்தை பேரை சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் பேரை சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த கூட்டத்திலே பச்சை கலர் சாரியோடு வந்திருக்கிற பச்சைக்கிளி இருக்காரவா கரவா, பச்சைக்கிளி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், எங்கே இருக்கிறாய் பச்சை கலர் சாரியோடு? அது செல்போனை நோண்டிக்கிட்டு இன்னொரு ரூம்ல இருக்கு. இந்த ஆள் டிவியில பச்சைக்கிளி பச்சை கலர் சாரி. கருப்பன், ஆரம்பத்தில் உன் பேர் கருப்பன், ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட பேர் பிரைட், வெளிச்சம் என்று அழைக்கப்படுகிறாய். இந்த டிவிக்கு முன்பதால் வெள்ளை சட்டை கருப்பு பேண்டோடு உட்கார்ந்து இருக்கிற கருப்பன், அவன் ரோட்டில் உட்கார்ந்து ஒரு பெக்கு அடிச்சிட்டு இருக்கான். இந்த ஆள் கருப்பன் வா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். வா. கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைச்சா மைக்கில் சாட்சியா இருக்க மாட்டேன், மேடையில் சாட்சியா இருக்க மாட்டேன், டிவியில் கேமராவுக்கு சாட்சியா இருக்க மாட்டேன், உலகத்துக்கு சாட்சியா இருப்பேன். அதான் உண்மையான சத்தம். கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைப்பது அவருடைய பேரை ரிப்பேர் ஆக்க இல்ல, அவர் பேரை பெருமைப்படுத்த. நமசிவாயத்தை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் எங்கு மகிமைப்படுகிறது. அதற்காய் என்ற அப்பனை, என்ற தெய்வத்தை, என்ற இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நமசிவாயம். நேரம் முடிகிறது. பாஸ்டரும் எனக்கு கொடுத்த நேரம் முடிந்தது. நடந்தது என்ன? நாளைக்கு பார்ப்போம்.